ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மிளகு வடை செய்ய போகிறோம். மிளகு வடை இது ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப ஆயில் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு உளுந்து நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து கூடயே கொஞ்சம் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதை நான் அரைக்க போகிறேன். தண்ணி எதுவுமே விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகையும் அது கூட போட்டு அரைக்கலாம். பார்த்தீங்கன்னா மிளகு 1-2 தான் இருக்குது, ஃபுல்லாக அரைப்படலை. ஸோ இப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நமக்கு இப்படி இருந்தாலே போதும். மிளகு 1-2 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகு 1-2 தான் இருக்குது. 2 உடஞ்சிருக்குது, அவ்வளோதான். ரொம்ப பொடிசாகலை. சரி, ஓகே, இப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் நம்ம இப்போ எப்படி செய்யலாம். உப்பு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு அதுலேயே. ஸோ நம்ம தண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும். ஒரு தோசைக்கல்லில் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் விடுறோம். இதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த மிளகு வடையை வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ நல்ல டீப் ஃப்ரையாக இல்லாமல் இது ஒரு ஷாலோ ஃப்ரையாக நம்ம எடுக்கலாம். ஏன்னா ஆயில் நம்ம நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காண்டி ஆயிலே யூஸ் பண்ணாமலும் நம்ம இந்த வடையை பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆயில் மிச்சம் ஆயிடுது. ஸோ மிச்சமானால் என்ன பண்ணுறது, உடனே பண்ணணும், இதில் பாத்திரம் ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த சூடான எண்ணெயிலேருந்து கொஞ்சோண்டு இந்த மிளகு மாவில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். சூடாக இருக்குது கொஞ்சம். ஸோ இதை இதில் இப்படி ஊற்றுறோம். ஸோ அங்கே அது ரெடி ஆகட்டும் எண்ணெய். நான் இங்கே நம்ம இதை மாற்றி போட்டுக்கிடுவோம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஏதோ ஒரு விதத்தில் கூடியதுனால நமக்கு அந்த பக்கம் கரெக்டாக வரல. என்றைக்குமே தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கணும். இப்போ என்றைக்குமே ஒரு வீடியோ போடுறோம், இந்த வீடியோவில் சரியாக தான் காட்டணும் இல்லை, தப்பாவையும் காட்டுவோம். நம்மளுக்கு மிஸ்டேக்குங்கிறது வரதான் செய்யும். யாருமே மகான் கிடையாது. நீங்களும் என் கூட வரீங்க. இந்த வடை எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இதுவும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் மாற்றி போட்டுடலாம். மாற்றி போங்க. ஸோ மாற்றி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்ல கிறிஸ்பாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது வடை. டேஸ்ட்டுக்கும் ஒன்றும் குறைவு இருக்காது. என்ன அது மிளகு அந்த சைஸில் வரல, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் அருமையாக இருக்கும். ஸோ இது தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. தயிர் சாதம் வித் மிளகு வடை. நல்லாவே உப்பெல்லாம் அழகாக வந்திருக்குது வடை. அந்த பக்குவத்துலலாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன, அந்த மிளகு வடைக்கு ஏற்ற தண்ணி இல்லாமல், தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால அது அந்த மிளகு வடைக்குள்ள பக்குவத்தில் வரல. மற்றபடி வடைக்குள்ள பக்குவத்தில் வந்துருச்சு. நல்லா இருக்குது வடை. ஸோ பார்த்தாலே தெரியுது. நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். சரி, இதை எடுத்துடலாம். கருகிருச்சு. ரொம்ப தூரம் போட வேண்டாம், நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ ரைஸை வடிக்க வேண்டியதான டைம் ஆயிடுச்சு. ரைஸை வடிப்போம். ஸோ ரைஸ் நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்குது. ஸோ அந்த ரைஸில் நம்ம தயிர் போட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ரைஸை இந்த மாதிரி மசிச்சுக்கிடணும்.
நம்ம வடித்த உடனே கொஞ்சம் இந்த மாதிரி நான் தயிர் சாதத்துக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டாக உப்பு லேசாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. லைட்டாக போட்டாச்சு. அடுத்து லைட்டாக வந்து காயப்பொடி, காயம். இது வந்து பிளெயின் தயிர் சாதம் தான். இது வந்து ரொம்ப மசாலா மாதிரியான நிறைய தாளிக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து பிளெயின் தயிர் சாதம் வித் நம்ம மிளகு வடை கூட வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா மதிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து பால் வந்து விட போகிறோம். ஃபஸ்ட்டு பால், காய்ச்சின பால் வந்து நல்லா அப்படியே விட்டு இது வந்து நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பால். இவ்வளோ விட்டா போதும். இது வந்து ஒரு 150 ml இருக்கும் பால். 150 ml பால். நல்ல தளன்னு பாலை விட்டாச்சு. பால் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு கெட்டித்தன்மை இல்லாமல் ஒரு லகுவா சுலபத்தன்மைக்கு வந்துடும் இந்த தயிர் சாதம். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு இல்லை 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயிரை வந்து உள்ளே போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கெட்டி ஆகிக்கிட்டே வருது. பால் எல்லாம் உறிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ தயிர் சாதம், இந்த தயிர் சாதத்துக்கும் இந்த மிளகு வடைக்கும் சூப்பராக இருக்கும். மிளகு வடை, எலுமிச்சை ஊறுகாய் காம்பினேஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இதை இப்படி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து தயிரை வந்து விடணும். ஏன்னா உடனே விட்டிங்கன்னா அந்த இது கொஞ்சம் செட் ஆகிறது வந்து அந்த எல்லா பொருளுமே நம்ம ஒன்றுக்கும் டைம் கொடுக்கும்போது தான் அது வந்து டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். டேஸ்ட் வந்து சும்மா வந்துடாது, டக்குன்னு வந்துடாது. சரி, நான் இன்னைக்கு வந்து எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஓரளவு செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து தயிர் வந்து விட போகிறோம். மேக்சிமம் கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இதுவும் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தான் தயிர் வாங்கியிருக்கேன். என்னையை பொறுத்தளவில் ஒரு 20 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு நாளைக்கு செலவு வந்து எனக்கு கம்பல்சரியாக 20 ரூபா இந்த பாலுக்கும் தயிருக்கும். சரி, இப்போ உப்பு கூட பார்க்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உப்பு வந்து நான் ரொம்ப சேர்க்க விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா நமக்கு மிளகு வடையிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். நம்ம ரொம்ப உப்பு சேர்க்கணும்னு வேண்டாம். இது வந்து எவ்வளோ அழகான ஒரு தயிர் சாதம் பாருங்க. என்னைய பொறுத்தளவு இந்த உப்பு போதும், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க, மிளகு வடை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மிளகு வடையெல்லாம் நான் இந்த பிளேட்டில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதில் தயிர் சாதம். பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்கிறது நான் 2 பிளேட் தான் இருக்குது. என்ன செய்ய முடியும், கொஞ்சமாக வச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் அது செட் ஆகும். செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். பிளெயின் தயிர் சாதம். இதில் வந்து வேற எந்த தாளிப்பு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ஊறுகாய், எனக்கு எலுமிச்சை ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், போட்டு வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் எலுமிச்சை ஊறுகாய். அப்பப்போ கிண்டி விடாட்ட அது கொஞ்சம் பூசணம் பூத்துரும். சரி, இப்போ வந்து சாப்பிட போறோம். இந்த மிளகு வடை, தயிர் சாதம், ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இன்னைக்கு வந்து வடை வந்து நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பா வந்துடும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா வரல, நார்மல் வடை மாதிரியே வந்துருச்சு. சரி, ஓரளவு வடையாவது கிடைச்சிருச்சு. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குது வடை. ஊறுகாய் நல்லா இருக்குது. இந்த தயிர் சாதம் வந்து நார்மலா ரொம்ப புளிப்பே கிடையாது, புளிப்பே இல்லாம ஓரளவு நல்ல இந்த பால் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்ந்து தயிர் சாதம், இந்த மிளகு வடை, இந்த ஊறுகாய் அருமை. ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான காம்பினேஷன், இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது தான் வந்து மனுஷருக்கு வந்து இன்பம்னா என்ன, நம்ம வேற என்ன செய்ய போறோம், சாப்பாடை கொஞ்சம் நல்லதா சாப்பிட போறோம், அவ்வளவுதான். அதான் காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன் ஃபுட்டா சாப்பிடும்போது தான் மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மன மகிழ்ச்சி வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு மற்ற தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும். நம்ம எப்போ மனுஷன் வந்து மன மகிழ்ச்சியா இருக்கானோ அன்னைக்கு வந்து அவனுடைய காரியங்கள், மற்ற காரியங்கள்லாம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவுல இருந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துவோம், மற்ற காரியங்களிலும் ஜெயிப்போம். நன்றி. நம்ம மீண்டும் நான் உங்களை அடுத்த டிஷ்ல சந்திக்கேன். பாய், see you.